சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புகழ் தம்பி, கோவப்படாதீங்க. அருவி, இங்க பாரு, நீ அப்படி போய் உட்காரு. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறதுனால என்ன ஆக போகுது? ஏய், இவளாலதான் எங்க அம்மா இப்ப சீரியஸா இருக்காங்க. இவ வெளிய போகட்டும், விடுங்க. அருவி, 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 நில்லுங்க. டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர்? எப்படி இருக்கு டாக்டர்? எங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா? உள்ள போய் அவங்க பார்க்கலாமா? கண்ணு முழிச்சிட்டாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அவங்களுக்கு மைல்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால தான் இப்படி கான்ஷியஸ் இல்லாம இருந்திருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? சரஸ்வதிக்கு ஹார்ட் அட்டாக்கா? பயப்படாதீங்க யாரும். நான் தான் சொன்னேன்ல, மைல்ட் அட்டாக் தான். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிளியர் பண்ணிட்டோம். அப்படின்னா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர். நாங்க போய் எங்க அம்மாவை பார்க்கலாமா? இப்போ வேண்டாம், ஒரு 2 hours கழிச்சு எல்லாரும் போய் பாருங்க. ஓகே டாக்டர் சார், என்னடா இது? மைல்ட் அட்டாக்னு சொல்றாங்க. புகழ், உள்ள போய் அம்மாவை பார்க்கலான்னு பார்த்தா 2 மணி நேரம் கழிச்சு போய் பார்க்க சொல்றாங்க. அதான் டாக்டர் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. யாரும் பயப்பட வேண்டாம். வெயிட் பண்ணியே போய் பார்க்கலாம். சரியா? இல்லடா, எப்பறா? ஐயோப்பா, இங்க பாருங்கப்பா. அப்பாப்பா, அதான் டாக்டர் அம்மாக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. மைல்ட் அட்டாக் தான்ப்பா. அவங்க சொன்ன மாதிரி கியூர் பண்ணிடுவாங்கப்பா. டே புகழ், அவர் உட்கார விடா. உட்காருங்கப்பா, ப்ளீஸ். உட்காருங்க. என்ன பண்றது? அம்மா, பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்க வர சொல்றேன். நர்ஸ், இவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இவங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒண்ணா கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. இன்னும் கூப்பிடலையாண்ணே? டாக்டர் வராங்க. டாக்டர், நாங்க இப்ப போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க. அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். வாங்கப்பா. சரஸ்வதி, சரஸ்வதி, அம்மா, என்னம்மா இதெல்லாம்? பாத்து மெதுவா. அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். மா, எப்படிமா இருக்கீங்க? மா, நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நீங்கள் மயங்கி சோஃபாவில் விழுந்து கிடந்தீங்கம்மா. ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. உடனே நானும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டோம்மா. டாக்டர் வெளியில வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லா மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருந்துச்சுமா. சரஸ்வதி, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுமா? எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியே. எதுக்கு பயப்படுறீங்க? நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். சரஸ்வதி, அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருங்க.
என்னத்த? அவங்க சரியாகணும்னு நினைக்கலனா கூட பரவாயில்லம்மா. உன் பொண்ணு நினைக்கிறது தப்புன்னு மட்டும் சொல்லிடாத. கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே, சரஸ்வதி சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லண்ணே. அருவி நினைக்கிற மாதிரி அந்த சரஸ்வதி கண்டிப்பா பழக்கணும். சரஸ்வதிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நானும் அருவி மாதிரியே சரஸ்வதிக்கு உடம்பு குணமாகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வா, பரவாயில்ல சங்கரி. என்னதான் சம்மந்தி அம்மா மேல உனக்கு கோபம் இருந்தாலும் அவங்க குணமாகணும்னு நினைக்கிற பாத்தியா? இந்த அளவுக்கு உங்ககிட்ட மாற்றம் இருக்கே, அதுவே பெரிய விஷயம். இதே மாதிரி உன் கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா சீக்கிரமாவே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கண்ணே. சரஸ்வதி நோயோட சாகக்கூடாது. அவ என் கையால மட்டும்தான் சாகணும். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சங்கரி, சித்திக்கு ஒன்றும் ஆயிருக்காது வெண்ணிலா, நீ ஒன்றும் பயப்படாத. வா, பாத்துங்கம்மா. பாட்டி மெதுவா. சித்தப்பா, வாங்க பாட்டி, சித்திக்கு ஒண்ணும் இல்ல. உட்காருங்க. பரவாயில்ல, உட்கார வைங்க. மெதுவா. பாத்து. உட்கார். பாட்டி, பாட்டி உங்களுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டி. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு பாட்டி? எனக்கு ஒன்றும் இல்லை. சித்தி, இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு சரியாயிடுச்சு. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல சரஸ்வதி நல்லபடியா குணமாகி வந்துட்டா. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கங்க. வீட்டுல யாராவது ஒருத்தரோ 2 பேரோ சரஸ்வதியோட இருந்தே ஆகணும். அவளை எப்பவும் யாரும் தனியா விட்டு போக கூடாது. என்ன, புரியுதா? புரியுதுப்பா. இந்த அருவி இருக்கிற தைரியத்துல தான் நான் கடைக்கு போனேன். இல்லனா நான் அம்மாவை விட்டுட்டு போயிருக்கவே மாட்டேன். எல்லாம் இவ்வளவுதான் வந்தது. இவ மட்டும் விருந்து சாப்பிட போகாம அம்மா கூடவே இருந்திருந்தா அம்மாவுக்கு இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகாம தடுத்திருக்கலாம். அம்மா, சும்மா அருவியை குறை சொல்ற வேலை வச்சுக்காத. அவங்களுக்கு பர்சனல் வேலை இருந்திருக்கும். ஆனா நீ வீட்ல சும்மா தானே இருக்க. நீ கூட இருந்து பாத்துக்க வேண்டியதானே. என்னடி விட்டா இவ மேல தப்பு இல்ல, எல்லா தப்பு என் மேலதான் சொல்லுவீங்க போல இருக்கு. ஆமா, உன் மேலதான் தப்பு இருக்கு. இல்ல வெண்ணிலா, இது என்னோட தப்பு தான். நான் அத்தையை விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் இனிமே அப்படி செய்யவே மாட்டேன். இனி எப்பவும் அத்தை கூடவே தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் இல்லை. வணக்கம் சார். வாங்க, அவனை எந்திரிக்க சொல்லு. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா, திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைல்டு அட்டாக்குன்னு தான் சொன்னாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. இப்பதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம். நீங்க உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்காக சிவசங்கரி வீட்டுக்கு அருவியை கூப்பிட்டீங்க? நாங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கோம். நான் போகும்போதே அருவி கிட்ட அம்மா தனியா இருக்காங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதையும் மீறி அருவி உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னா அது காரணம் யாரு? நீங்க தான். புகழ், ஏய், மாப்பிள்ள, சம்பந்தியம்மாவே அனுப்பி வச்சதுனாலதான் நான் அருவி வரட்டும்னு இருந்தேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா. ஏங்க, எங்க அம்மாவே அனுப்பியிருந்தா கூட நீங்க அவளை கூப்பிட்டு கூடாதுங்க. நீங்க அவகிட்ட எடுத்து சொல்லி அம்மா தனியா இருக்காங்க, நீ அவங்க கூட இருன்னு சொல்லியிருக்கணும். அதான் உங்க வயசுக்கு அழகு. இல்ல, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? அதுவும் இல்ல. இப்படி உங்க பொண்ணு வந்தா மட்டும் போதும்னு நினைச்சா அவளை கூப்பிட்டுக்கிட்டீங்களே, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? எனக்கு என்ன மரியாதை இருக்கு? மாப்பிள்ள, உங்க கேள்விக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்லை மாப்பிள்ள. அருவி சொன்னதை தான் நானும் சொல்றேன். நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. சம்பந்தியம்மா சரின்னு சொல்லியிருந்தாலும் நான் அருவியை கூப்பிட்டுருக்க கூடாதுதான். யாரு வந்தாலும் இந்த போட்டோவை பார்த்தா சந்தேகம் வரும்ல. அந்த நீலவேணி கூட உன்னை பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவால, அவ பார்த்தா என்ன அவன் தெரியல.
இந்த விஷயத்தை வச்சு அருவிதான் உன் பொண்ணுங்கிற எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையும் அதை பத்தி போட்டு கொடுத்துட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. நான் எதுக்காக இத்தனை காலமா பயந்து இதை மறைச்சு வச்சிருக்கணும்? அதுக்கு பலன் இல்லாம போயிடுமே. அண்ணே, எதுக்குன்னே நீங்க இப்படி பயப்படுறீங்க? நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த போட்டோ பார்க்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். வேணும்னா ஒண்ணு பண்றேன். இந்த போட்டோவை ஏன் பெட்ரூம்ல நான் மாட்டி வச்சுக்கிறேன். அங்க போய் யார் வரப்போறா? நீலவேணி வந்தா கூட நம்ம ஹாலோட திரும்பி போயிருவா. ஒருவேளை அருவி அந்த பக்கம் வந்தாலும் நான் கவனமா இருந்துக்கிறேனே. எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் நாங்க இந்த போட்டோலயாவது சேர்ந்து இருக்கோம். எங்களை விடுங்க அண்ணே. சங்கரி, உன்னை நினைச்சு நான் சிரிக்கிறதா அலறதான்னு ஒண்ணுமே புரியலம்மா. வர வர ரொம்ப சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிற நீ. எப்போ அருவிதான் உன் குழந்தைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே அவளை பார்க்கணும்னு நீ கிளம்பிட்ட. என்னாச்சு? ராத்திரி நேரத்துல சம்மந்தி அம்மா வீட்டுக்கு போய் கண்ணாடியில காலை கிழிச்சுக்கிட்டு இங்க வந்த. அதுக்கப்புறம் அருவியை சாப்பிடறது கூப்பிடணும்னு சொன்னேன். நானும் அதை நிறைவேற்றி வச்சேன் இல்லையா? அது பத்தாதுன்னு இப்ப அருவியோட நீ ஒன்னா நிக்கிற மாதிரி போட்டோ வேற எடுத்து மாட்டி வச்சுட்ட. நீ பண்றது எல்லாமே எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஆமாண்ணே, ஆமா. என் பொண்ணு மேல எனக்கு இருக்கிற பாசத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையாதான் இருக்கும். என்ன பண்றது? என் மனசுல இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அருவிதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சு அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நானும் இப்படி எல்லாம் தான் பண்ண வேண்டியிருக்கு. அங்கிள், நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அங்கிள். இந்த போட்டோவை யாரும் பார்க்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க அங்கிள். அண்ணே, அப்படின்னா நீங்க இன்னும் சாப்பிடலையா? நான் ஏற்கனவே சாப்பிட கூப்பிட்டுட்டேம்மா. ஆனா அவர் சாப்பிடவே வரமாட்டேங்கிறாரு. நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரி சைலஜா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிம்மா. என்னண்ணே, எதனால நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் மேல ஏதாவது கோவமா இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. உன் மேல எனக்கு என்ன கோவம்? என்னவோ தெரியல, மனசு சரியில்லை. அதனாலதான் சாப்பிட பிடிக்கல. சரி பரவாயில்ல, விடு, நீ போய் சாப்பிடு போ. அப்படியெல்லாம் விட முடியாதுண்ணே. ராத்திரி பூரா சாப்பிடாமலே இருப்பீங்க. முதல்ல வாங்க, வந்து சாப்பிடுங்க, வாங்க. இல்ல சங்கரி, சொன்னா கேளு, வேணாம் விடு. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேனே, நீங்க முதல்ல வாங்க. சங்கரி, சொல்றேன், சொன்னா கேளு, சொன்னா கேளுமா. எனக்கு பசிக்கல. பசிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க, உட்காருங்க. நைட்ல இப்படி பட்னியாலாம் படுக்க கூடாது. நான் இருக்கும்போது எப்படி நீங்க இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? பாவம் சங்கரி, இத்தனை காலமா பொண்ணு பிரிஞ்சிருந்தவ அருவிதான் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அருவியோட பேசாம பழகாம இருக்க முடியல. ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியும்? அருவிகிட்ட சிவசங்கரி தான் உன் அம்மான்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? சொன்னா அருவி வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன செய்வேன்? என்னண்ணே, யோசிக்காம சாப்பிடுங்கண்ணே. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. என்ன அருவி, வண்டியை போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா, கோயிலுக்கு போலான்னு கிளம்புனா இந்த வண்டியும் அது பாட்டுக்கு என்ன பழி வாங்குது. மனுஷங்களே நம்மள புரிஞ்சுக்கல, வண்டி என்ன பண்ணுமா? என்ன அருவி, அதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேதுல்ல?
பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டோம் ஏதாவது கால் பண்றேன். வேற அருவி நீங்க இங்கேயே இருக்கீங்க? இப்பதான் ஒரு அம்மா பிறந்த குழந்தைங்களுக்குலாம் மோதிரம் போட்டுட்டு உங்க பேரை ஒரு குழந்தைக்கு வச்சுட்டு போனாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என் பேரை குழந்தைக்கு வச்சாங்களா? யார் அந்த அம்மா? நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததில்ல. ஆனா எனக்கு என்னமோ அருவின் பேர் வச்சதும் உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. நர்ஸ் சொல்றத பார்த்தா ஒருவேளை சங்கரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாளோ. அருவி சங்கரியை பார்த்தா சந்தேகம் வந்துருமே. அருவி அதை விடுமா. யாரோ ஒருத்தர் அருவின் உன் பேரை வச்சிருந்திருப்பாங்க. அருவின்னு பேரை வச்சா அது நம்மள நினைச்சுதான் வச்சிருப்பாங்கன்னு நம்ம எப்படிமா நினைக்க முடியும்? வாமா, டைம் ஆச்சு, போலாம். இல்லப்பா, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சிஸ்டர், இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க இப்பதான் கிளம்பி போனாங்க. வெளியில போனா பார்க்கலாம். ஓ அப்படியா? அப்ப இருங்க. அருவி இந்தாங்க. சொன்ன மாதிரி இங்க யாரும் இல்லையே. அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்களோ? அப்பா. அருவி, அது யாருன்னு தெரிஞ்சுதாமா? இல்லப்பா, வெளியில யாருமே இல்ல, போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருவி, நீ கவலைப்படாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி யாராவது உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னா அது தெரியாம போவாதுமா. எனக்கு என்னமோ என் அம்மா என்னை தேடிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. அருவி, அப்படி உங்க அம்மா உன்னை தேடுறாங்கன்னா கண்டிப்பா உன் முன்னாடி வராம போக மாட்டாங்க. நீயே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காத. கொஞ்சம் பொறுமையாரு. சரிங்கப்பா, நான் தான் ஏதோ ஆர்வத்துல இப்படியெல்லாம் நடந்துக்கிறேனோ என்னவோ. சரி, இனி இதை பத்தி யோசிக்க வேண்டாம். சரி, நம்ம சரி, கிளம்பலாம். வாங்க. வா. தேங்க்யூங்க. ஓகே சார். நாராயணமூர்த்தி, நாராயணமூர்த்தி, வெளியில வா. எங்க இருக்க? வெளிய வாங்கன்னு சொல்றேன்ல. அருவி, அருவி நீயா? எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஏன் அப்படி பதறீங்க? உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? சரி, என்ன விஷயம்னு சொல்லு. சும்மா உங்க வீட்டுக்காரரை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவரை வர சொல்லுங்க. அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. இப்ப அவரை பார்க்க முடியாது. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. வர சொல்ல போறீங்களா இல்லையா? அவர் இங்க வந்து ஆகணும். செண்பகம், என்ன ஒரே சத்தம்? யார் இது? என்ன இதான் உன் புருஷன் தூங்குற லட்சணமா? இவ்வளவு சாதாரணமா உங்களை யாரோ பிடிச்சு தள்ளி விட்டாங்கன்னு சொல்றீங்க? உங்க மேல எவனை கை வச்சது? எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் ஆளுங்களை அனுப்பி அவனை வெட்டி போட்டிருப்பேனே. ஏன்னா என்கிட்ட சொல்லல? சங்கரி, ஐயோ, அதுக்கான அவசியமே வரலையம்மா. அந்த நேரம் பார்த்து அருவியும் புகழும் கோயிலுக்கு வந்தாங்க. என்ன தள்ளி விடுறத பார்த்து புகழ் குறுக்க வந்து அவங்கள அடிச்சு விரட்டிட்டாரு. ஓ, உங்க மாப்பிள்ள உதவிக்கு வந்ததுனால இந்த தங்கச்சியோட உதவி உங்களுக்கு தேவைப்படல, அப்படிதானே? ஆமா சங்கரி, ஆனா உண்மையிலேயே அவர் ஏன் மாப்பிள்ள இல்ல, உன்னோட மருமகன். அவரும் உன்ன மாதிரி கோவக்காரர் தான்.
என்ன அந்த ரவுடிங்க தள்ளி விடுறத பார்த்ததும் எப்படி கோவப்பட்டார் தெரியுமா? அந்த ரவுடிங்களை ஒத்த ஆளா நின்னு அடிச்சு விரட்டிட்டாருமா. என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் இந்த நேரத்துல அதையெல்லாம் காட்டிக்கவே இல்லை. அவருக்கு எப்போ எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்குமா. அவருக்கு இன்னும் என் மேல பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அருவியோட அப்பாங்கிறதுனாலதான் அவர் என் மேல மரியாதை வச்சிருக்காரு. புகழ நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. என்ன அந்த புகழ் உங்களை எவ்வளவுதான் அவமானப்படுத்தி இருந்தாலும் உங்களுக்காக ஒருத்தனை அடிச்சான்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே. எப்படின்னு இப்படியெல்லாம் உங்களால இருக்க முடியுது? ஏன்னா அவர் அருவியோட புருஷம்மா. அருவி நல்லா வாழணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நான் பொறுத்துப்பேன். புகழும் அருவி மேல உயிரையே வச்சிருக்காரு. அவளும் உன்ன மாதிரி காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உன் சம்பந்தி வீட்லயும் எல்லாரும் நல்லவங்க தான். நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, என்ன வெறுத்தாலும் சரி, அருவி அவங்க விட்டு கொடுக்கல. பாத்தியா, அதாம அவங்க பெருந்தன்மைங்கிறது. உண்மையை சொல்லணும்னா புகழ் புருஷனா கிடைக்கிறதுக்கு அருவி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அருவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கோவில்ல புகழ் நடந்துகிட்டதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அருவியோட அப்பாங்கிறதுனால தானே என்ன அடிச்சவங்களை அவர் திருப்பி அடிச்சாரு. போதுனே, இங்க பாருங்க, நீங்க வேணா புகழ பத்தி ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கல. அவன் என்னதான் அருவியோட புருஷனா இருந்தாலும் ஏன் எதிரி சரஸ்வதியோட மகனா போயிட்டானே. ஏன் விதிய பாத்தீங்களானே? அருவியோட அப்பாவுக்கு சரஸ்வதியோட புள்ள எனக்கு போய் மருமகனா வந்திருக்கான். ஐயோ சங்கரி, சும்மா சரஸ்வதி அம்மா மேல பழிய போடாத. சண்முகத்தை கொன்னது சரஸ்வதி அம்மா இல்ல, அந்த நாராயணமூர்த்தி தான். அத ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ அண்ணா, இல்ல, நாராயணமூர்த்தி அவனா வந்து கொலை பண்ணல. அந்த சரஸ்வதி சொல்லிதான் ஏன் புருஷனை கொன்னா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஏன் மேல பழிய சுமத்தி என்ன தேவையில்லாம ஜெயிலுக்கு அனுப்புனது அந்த சரஸ்வதி தான். என்னோட தாளை எழுத்து. ஏன் பொண்ணு அந்த சரஸ்வதிக்கு மருமகளா இருக்கா. ஆனா நான் அவளை என்னைக்குமே எனக்கு சம்மந்தியா வச்சு பார்க்கவே மாட்டேன். இப்பவும் இந்த நிமிஷமும் அவ என்னோட விரோதி தான். அந்த புகழ் என் விரோதியோட மகன். இங்க பாருங்க, அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. என் பொண்ணு அந்த குடும்பத்துல வாக்கப்பட்டதுனால ஏன் பங்கெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. ஐயோ, எனக்கு உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலம்மா. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அருவி உன்னோட பொண்ணு, அதே மாதிரி புகழ் உன்னோட மாப்பிள. அது மட்டும் இல்ல, சரஸ்வதி அம்மாவும் சிவகுமார் சாரும் உன்னோட சம்பந்திங்க. அருவிக்கு அமைஞ்ச வாழ்க்கை கடவுள் போட்ட முடிச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இனிமே எதுவா இருந்தாலும் நீ பேசணும், செய்யணும். அதனால பழைய விரோத போக்கோடவே நீ அவங்க கிட்ட இனிமே நடந்துக்க கூடாது, சொல்லிட்ட. சங்கரி, உனக்கு உன் பொண்ணு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவ குடும்பத்து ஆளுங்களும் உனக்கு முக்கியம்தான். அத புரிஞ்சுக்கோ. அண்ணே, இன்னொரு தடவை என் முன்னாடி அப்படி சொல்லாதீங்க. ஏன் புருஷனை கொலை செஞ்ச குடும்பம் அது. என் பொண்ணு அங்க இருக்கிறதுனால மட்டும் அவங்களை என்னோட சொந்தமா நான் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு தேவை என்னோட பொண்ணு அருவி மட்டும்தான். அங்க வேற யாருமே எனக்கு முக்கியம் இல்ல. சரஸ்வதி புகழ்னு எனக்கு யாரு சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. அவங்க அத்தனை பேருமே என்னோட விரோதிங்க மட்டும்தான். என்னால பழி தீர்க்கப்பட வேண்டியவங்க. சங்கரி, என்ன சங்கரி, எதுக்குமா இந்த போட்டோவை நீ பாத்துட்டு இருக்க? அண்ணே, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாருங்கண்ணே. அதெல்லாம் அப்புறம் பாருங்கண்ணே, அருவி எப்படி இருக்கான்னு பாருங்களேன். அருவிதான் நினைக்கிறேம்மா. இந்த போட்டோ மறைச்சு வை போ. இதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிற. முதல்ல இந்த போட்டோ மறைச்சு வை. நான் இங்க இருந்தா அவ உங்ககிட்ட ஃப்ரீயா பேச மாட்டா. நான் உள்ள போய் மறைஞ்சுக்கிறேன். சரி, போ போ. வாமா. அப்பா உட்காருமா.
உட்கார் அருவி. சொல்லுமா. என்ன அருவி, என்னை பார்க்க வந்துட்டு எதுவும் பேசாம அமைதியா இருக்க? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்லப்பா. ஆனா இது பிரச்சனை மாதிரி தான். என்னம்மா நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற? ஆமாப்பா, கொஞ்ச நாளா நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. அதனாலதான் இப்படிலாம் பேசுறேன். என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, இன்னைக்கு காலையில வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. கடவுளே, இதெல்லாம் சிவசங்கரியோட வேலை தானா? அப்பா, இதெல்லாம் யோசிக்கும் போது எங்க அம்மா எனக்கு தெரியாம மறைஞ்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தோணுதுப்பா. நான் நினைக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இவ்ளோ காலமா என் அம்மா இல்லைங்கிற ஏக்கம் தெரியாம நீங்க என்ன வளர்த்துட்டீங்க. அதனாலயோ என்னவோ அம்மாவை நினைச்சு நான் பெருசா கவலைப்பட்டதே இல்லை. ஆனா இப்பெல்லாம் எனக்கு அதிகமா அம்மா ஞாபகமாவே வந்துட்டு இருக்குப்பா. இது எதனாலன்னு தான் எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து என் அம்மா முகத்தை நான் பார்க்காததுனால வெறும் கற்பனையில கூட என்னால அம்மா முகத்தை முழுசா நினைச்சு பார்க்க முடியலப்பா. நான் ஏதோ அடையாளம் தெரியாத ஏதோ நிழல் உருவமா தான் அவங்களை நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அவங்களும் எந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்கள நேரா பார்த்தா என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமோ என்னவோ தெரியல. ஆனா எதுக்காக அவங்க என் முன்னால வராம அவங்கதான் என் அம்மான்னு காட்டாம இப்படி எனக்கு பொம்மைங்க அனுப்புறது, என் பேரை மத்த குழந்தைங்களுக்கு வச்சு சந்தோஷப்படுறதுன்னு எதுக்காகப்பா இதெல்லாம் செய்யணும்? அருவி, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் உங்க அம்மா தான் செஞ்சிருப்பாங்களா இல்லையான்னு எதுவுமே நமக்கு தெரியாது இல்லம்மா. உனக்கு கொஞ்ச நாளா உன் அம்மா ஞாபகம் வந்ததுனால நீ இப்படிலாம் யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னப்பா நீங்க? என் அம்மா என்ன சுத்தி வராங்க, என்ன பாத்துட்டு இருக்காங்க நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. ஐயோ சேச்சே அருவி, நான் அப்படிலாம் சொல்லலம்மா. உனக்கு உன் அம்மா கிடைச்சா உன்னை விட நான் தாம்மா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அது நடக்கணுமே. என் அம்மாவை பார்த்தா என்னை ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நான் அப்படிலாம் கேட்கவே மாட்டேன்ப்பா. என் அம்மா வந்தா அதுவே எனக்கு போதும். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க கிட்ட நான் நிறைய பேசுவேன்பா. அவங்க கூட விளையாடுவேன்.